வணக்கம் நேயர்களே! உங்களை ஜிகே வித் மதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். போன வீடியோல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அலைபேசியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் என்று. இதற்கான விடை மார்ட்டின் கூப்பர். சரி நேயர்களே, இன்று ஜனவரி 10. இன்றைய முக்கிய நிகழ்வுகள பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். நமக்கு செடிகள்னாலே பிடிக்கும். அதுலயும் நம்ம வீட்ல குட்டியா செடிகள வளர்த்து, புதுசா துளிர்த்து, பூக்கள் பூத்துதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரிங்க. செடி வளர்க்குறதுக்கும், ஜனவரி 10க்கும் என்ன சம்மந்தம்னு தானே கேட்குறீங்க? இன்னைக்கு உலகளாவிய ஹவுஸ் பிளான்ட் அப்ரிசியேஷன் டே. வீட்டு செடிகள் பாராட்டு தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. குளிர்காலத்துல பசுமையை தக்க வைத்துக் கொள்ளவும், கூடுதல் கவனம் செலுத்தவும் மக்களை ஊக்குவிக்க 2012இல் தொடங்கப்பட்டது. செடிகள் நமக்கு தரும் ஆக்ஸிஜன், மன அமைதி, அழகு இதையெல்லாம் நினைத்து நன்றி சொல்லும் விதமா இந்த நாள் இருக்கு. அடுத்ததா, இனிப்பு மற்றும் கசப்பு நிறைந்த நாள். புரியலையா? இன்று தேசிய கசப்பு இனிப்பு சாக்லேட் நாள். ஆங்கிலத்துல நேஷனல் பிட்டர் ஸ்வீட் சாக்லேட் டே என சொல்லுவோம். அதிக கொக்கோ சதவீதம் கொண்ட, அதிக ஆழமான சுவையுள்ள சாக்லேட்டை கொண்டாடும் தினம். டார்க் சாக்லேட் தானேன்னு அசால்ட்டா நினைக்காதீங்க. பழங்காலத்துல மருந்தாவே பயன்பட்டுச்சு. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்துக்கு நல்லது. மன அழுத்தத்தை குறைக்கும். சரி நேயர்களே, இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? சாக்லேட் வாங்க தானே? வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது, இன்று உலக ஹிந்தி தினம். உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஹிந்தி மொழியின் முக்கியத்துவம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடும் நாளாக ஜனவரி 10 இருக்கு. ஹிந்தி உலகில் அதிகம் பேசப்படும் மூன்றாவது மொழி. சுமார் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பேசுகின்றனர். 1975இல் ஜனவரி 10 நாக்பூரில் முதல் உலக ஹிந்தி மாநாடு தொடங்கப்பட்டது. 1949இல் ஐநா பொதுச்சபையில் முதன்முறையாக ஹிந்தி பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததா, இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒப்பந்தம் ஜனவரி 10 1966 தாஷ்கண்ட் அறிக்கை கையெழுத்தான நாள். உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தலைநகர் தாஷ்கண்ட் நகர்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்ட அமைதி ஒப்பந்த நாள். 1965இல் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை காரணமாக போர் ஏற்பட்டது. ஐநாவின் தலையீடு மற்றும் சோவியத் யூனியன் பிரதமர் அலெக்சி கொசிகினின் தீவிர முயற்சியால் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை கொடுத்த சாஸ்திரி அவர்களின் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் அமைதி முயற்சியின் சின்னம். அடுத்ததாக, இந்திய அசாம் தேயிலை இந்தியாவில் முதலில் விற்பனைக்கு வந்த நாள். ஜனவரி 10 1839. சீன தேயிலையின் ஏகபோகத்தை உடைத்து இந்தியாவை உலகின் மிகப்பெரிய தேயிலை உற்பத்தி நாடாக மாற்றிய தொடக்கமாக அமைந்தது. சரி நேயர்களே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜிகே சொல்றேன். அசாம்ல வன தேயிலை செடிகளை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ப்ரூஸ். வருடம் 1823. 1839இல் அசாம் கம்பெனி உருவாக்கம். இதுதான் இந்தியாவின் முதல் தேயிலை நிறுவனம். அடுத்ததா, ஜனவரி 10 1863 உலகின் முதல் சுரங்கப்பாதை. லண்டன் நகரில் பயணிகளை சுமக்கும் சுரங்க ரயில் பாதை திறக்கப்பட்ட நாள். நேர்களே, இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா நீராவி இயந்திரத்தில் இயங்குனுச்சு. மர ஊர்தி, வாயு விளக்குகள் கொண்டவை. முதல் நாள்லயே ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்தி உடனடி வெற்றி கண்ட நாள். சரி நேர்களே, இப்ப குவிஸ் டைம் வந்தாச்சு. நீராவி என்ஜினை கண்டுபிடித்தவர் யார்? விடைய கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, டியர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழுக்கு டியர் தமிழ் சேனலை பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய் நேயர்களே!